இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்க்க போறார். மிதுனத்துல இருந்து குரு பார்ப்பார். குரு பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும், வருமானங்கள் கூடும். தொழில் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே இருங்க. சப்போஸ் அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்கன்னா நான் போக மாட்டேன் சார், சண்டைப்படாது. திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம், குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, சத்சந்தானம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்கணும். இப்போ ஆஃபீஸில் பிரச்சனை, இல்லை தொழிலில் பிரச்சனை, கடன் கொடுத்து கடன் வாங்குகிற இடத்துல பிரச்சனை, நம்ம சப்ளையர் ஏதோ பணம் கொடுத்து இல்லைங்கிறாரு, அதெல்லாம் நம்ம பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் தூக்கி போட்டு வீட்டில் நிம்மதியாக வந்துடலாம். ஆனால் வீட்டில் படுத்த பிறகு கூட வீட்டில் பிரச்சனைனா பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து கேது, 12ஆம் இடத்துல இருந்து கேது விலகிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்க்க போகிறார். மிதுனத்தில் இருந்து குரு பார்ப்பார். குரு பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும், வருமானங்கள் கூடும். ஒரு 6 மாதம் பணம் வரும். கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே இருங்க. சப்போஸ் அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்கன்னா நான் போக மாட்டேன் சார், சண்டைப்படாதீங்க, கிளம்பிடுங்க. சில நேரங்களில் மறைவாக இருக்கிறது கூட மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டில் இருந்து நம்ம தூரம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். காலையில் அவர் எழுந்துக்குவாருங்க, மோட்ரு போடுவார், கதவுலாம் திறந்து வச்சுட்டு வருவார், எனக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அப்படின்னு வீட்டில் உங்கள் ஒய்ஃப் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் எங்கள் அப்பா படிக்கலையா அப்படின்னு கேட்பார், நிறைய மார்க் எடுப்பேன். அதே நேரத்தில் அங்கே இங்கே எங்கன்னா கூட்டிகிட்டு போவார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இப்போ எங்கள் அப்பா இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் அன்பை அவங்க உணர்வாங்க. அதே நேரத்தில் திருமணம் நடக்குமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னா ஆகும். பிஹெச்டி பண்ணலாமா, இல்லை மேற்கொண்டு வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னா கிளம்புங்க, போய் படிங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எளிதான பரிகாரம் என்னென்னா புதன் ஸ்தலம், பச்சை வண்ண ஆடை, புடவையோ அல்லது வேஷ்டியோ ஒருத்தருக்கோ இல்லை 11 பேருக்கோ உங்கள் பண வசதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணுங்க. முதல்ல வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம், குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, சத்சந்தானம் வேணுங்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும். கடை வாங்கி தானே பண்ண போகிறீங்க. இப்போல்லாம் கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது யாரும் சொந்த பணத்தை வச்சு வாங்கிறது இல்லை. ஏதோ ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதியெல்லாம் கடன் தான். பேங்க்கு லோனு, நகை வச்சு வாங்கிறது, நகை விற்று வாங்கிறது அப்படின்னு வாங்குகிறாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நல்லா படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. நான் அவனை நம்பினேன் சார், இவனை நம்பினேன் சார், டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட்லாம் இப்போ இருக்குது. ஆகவே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவான். குரு பார்வை ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் இருக்குது. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் யாரையும் குற்றம் பார்க்காம இருந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது,
வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி வந்து உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார். அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் வந்து உச்சமடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு, அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு வந்து 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு வந்து பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு வந்து அரசனாக இருக்கிறார், செவ்வாய் வந்து மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார்கள். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார், மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனா தான் சார் இருக்கும். ஒரே நேரத்துல கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்துல ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்துல இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமா பொறுமையா பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு வந்து உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் வந்து மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம்
விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவ.